இது ஒரு பெரிய சாக்லேட் கார். இது முழுவதும் M&M's-ஆல் நிரம்பியுள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நேட், இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம். கிம் ஒரு நடுத்தர அளவிலான கார் வைத்திருக்கிறார். அதுவும் M&M's-ஆல் நிரம்பியுள்ளது. மெலிசாவை பற்றி என்ன பார்க்கலாம்? ஓ, என்ன ஒரு சிறிய கார், ஆனால் இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்கிறதல்லவா? நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? ஆம், இது சிறியது, ஆனால் இது குளிர்ச்சியானது. கவலைப்படாது. ஓ, என் சிறிய கார். ஓப்ஸ். என் கைகள் இப்போது சாக்லேட் அல்ல மூட ஃப்ரெஷஸ். இது மிகவும் வேகமாக உருகுகிறது. இது முழுவதும் சாக்லேட்டால் சுட்டப்பட்டது. நான் அதை சாப்பிடுவது நல்லது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். கிட்டத்தட்ட இன்னொரு துண்டு. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருவருப்பாக இருக்கிறது. உன் காரை பாரு. ஏய், நிறுத்து. உனக்கே உன் கார் இருக்கிறது. அப்படியா? ஆமாம், இப்போது நான் எனது ஒன்றை முயற்சிக்க போகிறேன். ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போ காரையே சாப்பிடுவோம். ஓ, ரொம்ப சுவையான சாக்லேட். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காரை பாதியா உடைச்சா எப்படி இருக்கும்? என் கைகளால் ஒரு கார் உடைச்சது இதுவரை இல்ல. அது சாக்லேட்னாலும் கூட இது ரொம்ப சுவையா இருக்குது. நான் இதை சாப்பிடுறதை நிறுத்த முடியல. ஓ ஆம், மற்றும் கடைசி சக்கரம். என்ன பெண்களே, நீங்கள் மிகவும் நன்றாக சாப்பிடுகிறீர்கள். என் காரை இனி எதிர்க்க முடியாது. இது பிடிது, ஆனால் இது எல்லாம் எனது. கிம், நிறுத்து. இல்ல மெலிசா, நீ என் கார் கதவை திருடி சாப்பிட்டாயா? நிறுத்து, இது நியாயமில்ல. அதை திருப்பி கொடு. இந்த முறை இல்ல. ஓ, வாங்க, பேராசைப்படாதே. பெண்கள் யாருடன் சாக்லேட் கார் பகிர்ந்து கொள்வது என்று முடிவு செய்ய முடியவில்லை. மெலிசா, கிம், நேட் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. கார் உடைந்து விட்டது. நேட், அது ஒரு சக்தி வாய்ந்த அடியாக இருந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரே நேரத்துல இவ்வளவு சாக்லேட் நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. இப்போது நான் சாக்லேட் காண்டிய ஒன்னா சாப்பிட முடியும். குளிர் ருசியானது. பாருங்கள், நான் இதை பக்கிரியா பயன்படுத்த முடியும். கிம், நான் வச்சிருக்கும் சுவையான சாக்லேட்ட பாரு. இது மிகவும் நல்லது. மெலிசா, பெரிய சாக்லேட் துண்ட பாரு. அடா, உனக்கு பொறாமையா? சரி, இது அற்புதம். நிறுத்து. கிம், மிட்டாயை தொடாதே. ஹே மெலிசா, நிறுத்து. இது எல்லாம் எனது. உங்களுடைய மால்டீசர்கள் இருக்கின்றன. ஸ்டேசி மிக பெரிய அளவு எடுத்துள்ளார். மிகவும் அதிகம். அவர் பகிர விரும்பவில்லை. நண்பர்களே, மார்டினுக்கு நடுத்தர அளவிலான மால்டீசர் வாளி இருக்கிறது. ஜில் சிறிய வாளி வைத்துள்ளார். ஒரு சிறியது. மார்டின், நீ முடியாது. இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே மிகவும் குறைவாகவே இருக்கிறது. நான் இதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். மார்டின், நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? இல்ல, நீ என்னோட பகிரவில்லை. நான் உனக்கு ஏன் அதே செய்வேன்? நான் அதை உன் உதவியின்றி எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆம், சாக்லேட் காண்டி குளிர். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மால்டீசர்ஸில் பால் ஊத்துங்க. இப்போ எனக்கு ஒரு சீரியல் உணவு கிடைச்சிட்டு ருசியாக இருக்கிறது. மீதியை நேராக என் வாயில் போட விரும்புகிறேன். ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். ஆனால் ஸ்டேசி, நாம கொஞ்சம் திருடலாமா? இல்ல, அதை பற்றி கனவிலும் நினைக்காதே. மார்டின், நான் இது எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். உன் உதவி இங்க எனக்கு தேவையில்லை. ஓ, ஆனா இது விழுந்துடும். எல்லாம் விழுந்துடாமல் நான் எங்க தொடங்கலாம்? ஓ இல்ல, நான் இதை விரைவாக செய்வேன். ஓ இல்ல, நான் இதையெல்லாம் களைஞ்சிட்டேன். ஸ்டேசி, ஜில், ஃபார்ஸ், மார்டின் எல்லா மால்டீசர்களையும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட ஆரம்பி. அவர்கள் ஏற்கனவே மேசையின் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் உன் கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். வாவ், இது ஒரு பெரிய யூனிகார்ன். அதுக்குள் M&M's இருக்கின்றன. வா நேட், உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்ன் பெற்றார். மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. சிறிய யூனிகார்ன் மற்றும் ஃபாண்டா. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சென்று முயற்சி செய் டைலர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே. நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும்.
ருசியாக இருக்கிறது. அது எல்லாம் மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்தது. ஓ, ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது. ஜில் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில்ல. அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். வாருங்கள், கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அது விழவில்லை. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஏய், அது ஏன் வரவில்லை? சரி, அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். வாவ், இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள், அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நான் சுவைக்கிறேன். ஓ, இனிமையா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும். எம் எம். ஓ, மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ், அருமையான யோசனை. ஜில் அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது. சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள்? ஓ, இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன். மிகவும் நல்லது. பாருங்கள், நான் அதை இப்போது பிடிக்கப் போகிறேன். தயார். வாஜில், கடைசி ஸ்ட்ராபெரி. நாங்கள் நேட்பக்கம் திரும்புகிறோம். சரி, ஆம், நீ சரி. இப்போது என் முறை. ஹூரே! உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. சரி, நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம். அடடா, வா! ஆமாம், இது வேலை செய்தது. தேன் மற்றும் M&M உள்ளே. இது அருமை. இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை. முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது. ஓ நண்பர்களே, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். நேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எழுதுங்கள். இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை. நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன. வாவ், நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது இனிப்பு சொர்க்கம். சுவை. நான் சாப்பிடும் அளவுக்கு இன்னும் சாப்பிட வேண்டும். உன்னவர்கள் உன்னை பொறாமைப்படுகிறார்கள். அவர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னிடம் சில மிட்டாய்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு பயமா இருக்கு. பார்ப்போம், இங்கே என்ன இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? இங்கிருந்து போ. ஓ, இது சாக்லேட்டா? ருசியானது. இது சாக்லேட். ஓஹோ, என்ன? யம் யம். காத்திர். என்ன? உனக்கு என்ன வேண்டும் ஜானிஸ்? இல்ல இல்ல, நான் முதலில் அவ்வளவு சிறிய பகுதி. இத பரிசோதிப்போம். அதுவேதானா உண்மையிலேயே? ஓ இல்ல, கீழே கொஞ்சம் இருக்குது. என்ன? ஹா, உங்களோட மீசையில ஏதோ இருக்கிறது. ஓ நன்றி, அதை சரி செய்வோம். ஓ, இப்போது உன் தாடியில் ஏதோ இருக்கிறது. ஓ இல்லை, இதை எப்படி சரி செய்வது? இப்போது எனக்கு முழு சாக்லேட் தாடி இருக்கிறதா? உண்மையிலேயே? என்னை நகைச்சுவையாக பார்க்காதீர்கள் நண்பர்களே. சாக், இது உன் முறை. பரவாயில்ல, சரி, இதை பரிசோதிப்போம். சாப்பிட சோப்பு ஸ்டிக்களை பயன்படுத்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் என்ன ஆகும்? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் கொஞ்சம் பால் பயன்படுத்த வேண்டும். இப்போது கொஞ்சம் கிரீம். அதுதான். இப்போது முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. யம். ஆஹா, மிகவும் நல்லது. ஆப்ஸ், உன் முகத்தை நீயே பார்க்க வேண்டும். ஆமாம், அவன் சரியாக சொல்றான். அவரியா,
என் ரசம் எவ்வளவு சுவையா இருக்குது. சாப்பிட சாப்பிட நீண்ட நேரமாகும், ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் கைகளை கொண்டு சாப்பிடுவது மிகவும் வசதியாகவும் வேகமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ ஆம், இப்போது இந்த சாக்லேட் நூடுல்ஸை சாப்பிடலாம். ஓ, எப்படி நிறுத்துவது எனக்கு தெரியாது, ஏனெனில் நான் நிறுத்த விரும்பவில்லை. ஆம், மேலும் இருக்கிறது. ஓ, மிகவும் நல்லது. ஓ ஆம். நேட், நீ எங்கே இருக்கிறாய்? வரிசையில். அவர் நகைச்சுவையானவர். ஆகவே நம்முடைய கைகளை நீட்டுவோம். நான் அடைய முடியவில்லை. ஓ, என் தலையில் சில நூடுல்ஸ் இருக்கின்றன. வாருங்கள். நண்பர்களே, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, நான் உதவுகிறேன். இதோ. நன்றி ஜானஸ், நீ அற்புதமானவள். அப்படியென்றால் உன்னை நேட். அப்பா, ஓம், நீ சரியாக சொல்கிறாய். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. என்னை பார்க்காதே, ஜானிஸை பாரு. ஆமா, நீங்க புளிப்பு குண்டு. அப்படியா? வாங்க, நான் தொடங்க போறேன். எனக்கு ஒரு மிட்டாய் மட்டுமே இருக்குது. அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அதை நேரா என் வாயில வைக்கிறேன். இல்ல, நான் சரியா இல்ல. அரடே, இது மிகவும் புளிப்பு. என்ன நகைக்காதே, உன்னிட பெரிய பகுதி இருக்கதே இல்லையா? நேட், ஓ, இது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று நினைக்கிறேன். நீ சரியாக சொல்கிறாய். ஒரு மிட்டாய் காயப்படுத்தாது. ஓ இல்லை, ஓ இல்லை, என் முகம் வலிக்கிறது. சரி, இன்னொரு முறை. இல்லை, நான் உண்மையில் விரும்பவில்லை. நீங்கள் என்ன தெரியும், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் இதையெல்லாம் மேசையில் ஊற்றப் போகிறேன். இப்போ நான் ஒரு சுத்தியை பயன்படுத்தி இதையெல்லாம் நசுக்க போகிறேன். அப்படியே, அது மிகவும் நல்லது. ஓ, இப்போது எனக்கு தூள் கிடைத்து விட்டது. இப்போது நான் ஒரு சிறிய பகுதியை முயற்சிக்கலாம். இது எனக்கு சாதகமாக இல்ல. பகுதி சிறியதாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். அட இல்லை, ஆனால் இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. நேட், வாங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள். முடிந்து விட்டதா? உண்மையிலேயே நான் உங்களை ஊட்டப் போகிறேன். இல்லை இல்லை ஜானிஸ், தயவு செய்து, நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? இல்லை. ஓ ஓ, இது மிகவும் காயப்படுத்துகிறது. ஆனால் இப்போது நீ முடித்து விட்டாய். ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? உன்னிடம் முழு வாலி இருக்கிறது. ஓ, நீ சரியாக சொல்கிறாய். நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன். சரி, நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஒரு கைப்பிடி நேரத்துல எனக்கு தோன்றுகிறது. ஓ இல்ல. வாங்க, தொடர்வோம். வா ஜானிஸ், நீ செய்ய முடியும். நாங்கள் உனக்கு உதவ முடியும். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நான் வலிமையானவள். ஓ, நான் இதை செய்ய முடியும். எனக்கு உதவுங்கள், யாராவது உதவுங்கள். ஊஃப், அவளுக்கு என்ன ஆச்சு? நாங்கள் எப்படி உதவுவது அப்படின்னு தெரியல. அது மிகவும் சிறிய பகுதி, ஆனால் நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏனெனில் அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ சாக், நாங்கள் உன்னை பொறாமைப்படவில்லை. ஓ இல்லை, நான் ஓட வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கிறது. என்னை பார்த்து சிரிக்கிறாய். நீதான் முதல்ல முயற்சிக்கிறாய். ஓ சரி சரி, எனக்கு ஒரு சிறிய சிப்ப அளவு தான் இருக்கிறது. அதனால அது அப்படி பயமுறுத்தும் என்று நினைக்கவில்லை. அடடே, ஓ மிகவும் சூடாக இருக்கிறது. என் வாயில் மிகவும் சூடாக இருக்கிறது. ஏன் அதை வச்சாய்? ஓ சரி, கவலைப்படாத, நான் அடுத்தவன். ஒரே நேரத்தில் சில சிப்ஸ்களை முயற்சிப்பது சிறந்ததாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, ஓ இல்ல, நான் ஒரு டிராகன் போல நெருப்பு ஊதுகிறேன். இது நடுப்பகுதியிலிருந்து எனக்கு ஒரு தீ அணைப்பான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ நன்றி நேட், இது உண்மையில் உதவியது. நீங்கள் அதிலிருந்து அப்படி நடந்தால் காத்திருங்கள். நடுத்தர பகுதி. இந்த பெரியதிலிருந்து என்ன நடக்க போகிறது? இல்லை 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 இல்லை.
நான் இதை மூடிட்டு அப்படியே மறைக்கலாமா? என்ன நடக்குது? ஏன் பாக்கேஜ் ஏன் இது பெருசாகிறது?